ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வடக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தட்டில் பூண்டு, இஞ்சி, சீரகம், லவங்கம், பட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மிக்சியில் கடலைப்பருப்பு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பு, சோம்பு எடுத்து இட்லி குண்டால வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்குங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கினே இருங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட் வச்சுக்கோங்க. 3 விசில் வெயிட் வச்சுக்கோங்க. ஃபைனலி வடக்கறி ரெடி. வாங்க தம்பிக்கிட்ட கொடுக்கலாம், என்ன சொன்னான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.